அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வைகாசி மாதம் தேய்பிறை அஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான அஷ்டமி தினத்திற்கு சதா சிவாஷ்டமி என்று பெயர். அன்று கால பைரவரை எண்ணியும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை எண்ணியும் விரதம் இருப்பார்கள். வெறும் நீரை நெய்வேத்தியம் செய்து, அதாவது வெறும் நீரை நெய்வேத்தியம் செய்து அதையே குடிக்க வேண்டும். அதன் பலனாக செய்த பாவங்கள் அனைத்தும் போகும். இந்த நாளில் செருப்பு, பானகம், குடை, தயிர் சாதம் முதலியவற்றை தானமாக செய்தால் மனப்பேறு கிட்டும், மகப்பேறு உண்டாகும், குளம் தழைத்து ஓங்கும் என்பது நம்பிக்கையாகும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 8ஆம் நாளான அஷ்டமி திதியே தேய்பிறை அஷ்டமியாகும். ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. தேய்பிறை அஷ்டமி விரதம் தொடங்குபவர்கள் மார்கழி மாதத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். குறிப்பாக சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமிக்கு ஸ்நானாதனாஷ்டமி என்றும், வைகாசி மாத தேய்பிறை அஷ்டமிக்கு சதாசிவாஷ்டமி என்றும், ஆடி மாத அஷ்டமிக்கு பகவதாஷ்டமி என்றும், ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த அஷ்டமிக்கு நீலகண்டாஷ்டமி என்றும், ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமிக்கு சதானுஷ்டாமி என்றும், விருட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமிக்கு ஜம்புகாஷ்டமி என்று பெயர் இருக்கிறது. அதே போல ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமிக்கு ஈசனாஷ்டமி என்றும், அடுத்ததாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமிக்கு ருத்ராஷ்டமி என்றும், மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி என்றும், தை மாதத்திற்கு தேவாஷ்டமி என்றும், மாசிக்கு மகேஸ்வராஷ்டமி என்றும், பங்குனிக்கு அதாவது திரிம்பியாமகாஷ்டமி என்றும் பெயர் வழங்கப்படுகிறது. பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை மட்டுமல்ல, தட்சிணாமூர்த்தியையும் வணங்குவது சிறப்பு. திருமணமாகாமல் தர்விழித்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக பரம்பொருள் பைரவரை தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உடனடியாக உங்களுடைய திருமண தடையை உடைத்திருவார். எந்த தோஷமாக இருந்தாலும் நவ கிரகங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நம்முடைய பரம்பொருள் சிவபெருமானின் அம்சமாகிய கால பைரவரை தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்தீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகி உடனடியாக திருமணம் நடைபெறும். ஆண்களாக இருந்தாலும் சரி, அது பெண்களாக இருந்தாலும் சரி, பரம்பொருள் அந்த பைரவரை வணங்க வேண்டும். பைரவர் முற்றும் துறந்து நிர்வாண கூலத்தில் காட்சி தருகிறார். அவரிடம் நீங்கள் கண்டிப்பாக வணங்கினீர்கள் என்றால் அனைத்தையும் கொடுப்பார். தேய்பிறை அஷ்டமி என்பது சிவபெருமானின் அவதாரமான கால பைரவரை வழிபடுவதற்கு உரிய சக்தி வாய்ந்த நாளாகும். காலத்தை கட்டுப்படுத்தும் கால பைரவரை இந்த நாளில் வழிபட தீய சக்திகள் விலகுவதுடன் தடைவட்ட காரியங்களில் வெற்றியும், முன் ஜென்ம பாவங்கள், கடன் தொல்லைகள் மற்றும் காலத்தினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என அனைத்தும் தீரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. தேய்பிறை அஷ்டமியின் அனைத்து விதமான சிறப்புகளையும் முக்கியமாக காலபைரவருக்கே உரியது. பிரம்மனுடைய அகந்தையை அடக்க சிவபெருமானின் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து காலபைரவர் தோற்றுவித்த நாள் கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி ஆகும். இதுவே கால பைரவாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. அஷ்டலட்சுமிகளில் வழிபாடு ஒன்று. முக்கியமாக ஒவ்வொரு மாதம் வரும் தேய்பிறை அஷ்டமி திதிகளில் அஷ்டலட்சுமிகளும் பைரவரையும் வணங்குவதாக ஐதீகம். எனவே இந்த நாளில் பைரவரை வழிபட வீட்டில் செல்வ வளம் அதிகமாக ஏறிக்கொண்டே இருக்கும். காலத்தின் அதிபதியாம் நம்முடைய பைரவரை தேய்பிறை அஷ்டமி தினங்களில் வழிபடுவதனால் ஜாதகத்தில் உள்ள ராகு கேது தோஷங்கள், ஏழரை சனி, அஷ்டாத்தம அந்த சனிகளுடைய தாக்கங்கள் குறையும். சனி பகவான் முக்கியமாக நம்முடைய கால பைரவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டவர். கால பைரவரை வணங்குவதன் மூலம் சனியின் தோஷங்கள் விரைவில் குணமாகும். பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் என்று பொருள்.
எதிர்ப்புகளை தவிடுபொடியாக்கி நமக்கு தைரியத்தையும் பாதுகாப்பையும் வழங்குபவர்தான் பைரவர். தேய்பிறை அஷ்டமி நாளில் மாலையில் அல்லது ராகு காலத்தில் பைரவருக்கு சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். மிளகு கலந்த சாதம் அல்லது தயிர் சாதம், எலுமிச்சம் பழ மாலை, அடுத்ததாக வடைமாலை சாற்றி வழிபடுவது நல்ல எண்ணங்களை அனைத்தும் ஈடேறும். குறிப்பாக நாய்களுக்கு மாமிச உணவுகளை போடலாம். நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், பசு நெய், விளக்கெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஆகிய 5 எண்ணெய்களை கொன்று ஏற்றப்படும் விளக்கு பஞ்சதீபம் என்று உயர். பஞ்சதீபம் ஏற்றுவது இன்றைய நாட்களில் மிகுந்த பலனையும் அதீத சக்தியையும் தரும் என்பது நம்பிக்கையாகும். குறிப்பாக பைரவரை கடன் தீர பைரவரை இந்த தேய்பிறை அஷ்டமி நாட்களில் வழிபட தீராத கடன் தொல்லைகள் நீங்குவதுடன் வறுமையும் நீங்கும். தொழிலில் வளர்ச்சியும் வியாபாரத்தில் லாபமும் பெருகவும் தடையில்லா வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் கண்டிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் என்பது ஐதீகமாகும். தேய்பிறை அஷ்டமி நாள் கால பைரவரை வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை தரவல்லவது. இந்த தினத்தில் பைரவருக்கு சிகப்பு ஆடை, செவ்வரளி மாலை சாற்றி நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இதனால் கடன் தொல்லை, சூனியம், பில்லி, மரண பயம் நீங்கி செல்வ வளமுடன் மன தைரியத்துடன் கண்டிப்பாக வாழலாம். பைரவர் சன்னதியில் தேங்காயின் மேல் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது அல்லது எலுமிச்சம்பழ மாலை சாற்றுவது மிகுந்த பலன்களை தரவல்லது. நெய்வேத்திய பிரசாதமாக மிளகு கலந்த சாதம், தயிர் சாதம், மாதுளை முத்துகளை நெய்வேத்தியமாக படைத்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம். தேய்பிறை அஷ்டமி என்று வரும் ராகு காலத்தில் குறிப்பாக 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் பைரவரை வழிபடுவது மிகுந்த பலனை தரவல்லது. உங்கள் ஜாதகத்தில் ராகு, கேது தோஷங்கள் அல்லது சனியின் பாதிப்புகள் இருந்தால் இந்த தினத்தில் பைரவரை வணங்குவது நல்ல பரிகாரமாகும். இன்றைய தினம் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். தொடர்ந்து 21 தேய்பிறை அஷ்டமிகளில் விரதம் இருந்து பைரவரை வழிபட்டால் நீண்டகால கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.